توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وآله وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا أمر الله بصدقة أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொந்தமாகட்டுமாக அல்ஹம்துலில்லாஹ். எம் உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களுடைய வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை இறைநேச செல்வந்தர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித இத்திகாஃபின் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நல்லவர்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான இபாதத்துகள் அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அந்த இபாதத்துகள் சிலது இருக்கிறது உலகத்தோட முடிஞ்சிடும். சில இபாதத்துகள் இருக்கிறது அந்த இபாதத்துடைய பெனிஃபிட், அந்த இபாதத்துடைய லாபம் கியாமத் நாள் வரைக்கும், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் நம்மை எழுப்பாட்டி கேள்வி கணக்கு மீசான்ல நன்மையும் பாவம் இருக்கும் வரைக்கும் சில இபாதத்துடைய பெனிஃபிட் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஹயாத்திலும் சரி, எங்கள் மௌத்துக்கு பின்னாலும் சரி. அப்படியாப்பட்ட இபாதத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் இருந்து, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் இருந்து, சொத்து செல்வங்கள் இருந்து பிறருக்கு உதவி செய்வது, சதகா செய்வது. அது அல்லாஹ்வுடைய பாதையிலாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய மசாஜிதுக்காக இருக்கலாம், அல்லது மதரசாக்களுக்காக இருக்கலாம், அல்லது எளிய மிஸ்கீன்களுக்காக இருக்கலாம், குடும்பத்தில் வறுமை கோட்டில் வாழக்கூடிய நம்முடைய குடும்ப உறவினர்களுக்காக இருக்கலாம். எவராக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய இந்த உதவி, நாம் செய்யக்கூடிய இந்த சதகா இருக்கிறது, ஒரு நாளும் அல்லாஹ் அது வீணாக்க போவது கிடையாது. ஒரு நாளும் அல்லாஹ் அந்த சதகாவை, அந்த உதவியை அல்லாஹ் ஒரு காலமும் வீணாக்குவது கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த சதகாவுடைய கூலி உலகத்திலையும் அல்லாஹ் எங்களை அதன் மூலமாக பாதுகாப்பான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் மௌத்துக்கும் பின்னாலே வரக்கூடிய நிரந்தரமான கூலி அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் சதகா செய்வதன் மூலமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வரும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு நிகழ்வை சொன்னார். ஒரு மனிதன் ஒரு காட்டு வழியில நடந்து கொண்டு போகிறார். அந்த காட்டு பிரதேசத்தில் யாரும் கிடையாது. அவர் நடந்து போகக்கூடிய நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடைய தோட்டத்துக்கு போய்த்து மழை பொழிய வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்று ஒரு சத்தம் வானலோகத்திலிருந்து வருது. அந்த வந்த நேரம் எப்படியாப்பட்ட காலம்? சூடு நிறைந்த காலம். விவசாயம் முற்றுமுழுதாக, தண்ணீர் இல்லை என்றால் விவசாயம் அழிந்துவிடும். மரக்கறி வகைகள், தானியங்களை உற்பத்தி செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு கால பகுதியில் வானலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இன்னாருடைய தோட்டத்தில் போயிட்டு நீர் இறக்க வேண்டும் என்ற ஒரு சத்தம். இந்த மனிதர் பார்த்தார், கருமேகங்களாக வானங்கள் இருந்து கருமேகங்கள் உருவாகி, மலை மேகங்கள் உருவாகி, அந்த மலை மேகங்கள் நகர ஆரம்பிக்கிறது.
இந்த மனிதனும் அந்த மலையின் மேகத்தை பின்தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறார். அந்த மலையின் மேகம் ஒரு கற்பாறையின் மழை பொழிய ஆரம்பிக்கிறது. பெரும் ஒரு கற்பாறையின் மழை பொழிய ஆரம்பித்து அந்த கற்பாறையில் இருந்து நீர் வடிந்தோடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் வடிந்தோடி வரக்கூடிய இந்த இடத்தை இந்த மனிதர் பின்தொடர்ந்து வருகிறார். ஒரு மனிதர் காட்டு பிரதேசத்தில் யாருடைய நடமாட்டமும் இல்லாத ஒரு ஏரியாவில் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்தார்? வரக்கூடிய அந்த நீரை தன்னுடைய மம்மட்டியால் அகற்றி தன்னுடைய வேலிக்கு தன்னுடைய வளவுக்கு அந்த நீரை பாய்த்து கொண்டிருக்கிறார். இந்த மனிதனுக்கு சரியான ஆச்சரியம். யாரும் நீர் இல்லாத காலம், சூட்டோட வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மனிதனுடைய விவசாய தோட்டத்துக்கு மாத்திரம் எப்படி அல்லாஹ் நீர் வழங்கும், எப்படி நீர் கிடைக்கும்? இந்த மனிதனுடைய செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும். இந்த மனிதனை பற்றி அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, நீங்கள் என்ன விடயங்கள் செய்கிறீர்கள், தொழில் என்ன? அவர் சொன்னாரு, என்னுடைய தொழில் இந்த விவசாயம் தான். இந்த விவசாயத்தில் வரக்கூடிய லாபத்தை மூன்றாக பிரிப்பேன். முதலாவது என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பகுதி, இரண்டாவது பகுதி அடுத்தது நான் இதனை செய்வதற்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு பகுதியை ஒதுக்கி விடுவேன். மூன்றாவது பகுதி இருக்கிறது, அது அல்லாஹுக்காக வேண்டி சதகா செஞ்சிடுவேன். அல்லாஹுக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிடுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சொத்தில் இருந்து நான் போட்ட ஷெட்யூல். சொன்ன உடனே அந்த மனிதர் கேட்டார், உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். அந்த மனிதர் அவருடைய பெயரை சொன்னவுடன் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வான லோகத்தில் இருந்து எனக்கு ஒரு சத்தம் வந்தது, ஒருவருடைய பெயரை சொல்லி ஒரு சத்தம் கேட்டது, அந்த பெயரும் உங்களுடைய பெயரும் ஒன்றாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய சல்லிகள் அல்லாஹ் அதுல வரக்கூடிய லாபங்கள் ஆபாத்துகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கிறார். முழு மக்களும் தண்டாட்டத்தில் இருக்கிறாங்க, முழு மக்களும் நீருடைய தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தண்ணீர் தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்றாலும் இந்த அடியானுக்கு மாத்திரம் அல்லாஹ் நீர் கொடுத்தது காரணம் அல்லாஹ்வுடைய பாதையில மக்களுக்கு சதகா செஞ்சதால, மக்களுக்கு உதவி செஞ்சதால, அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செஞ்சதால, ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்கினதால, அவருடைய தேவையை பூர்த்தி செய்ததால அல்லாஹ்வுடைய உதவி அந்த அடியானுக்கு கிடைச்சது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து வலியுறுத்தி சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்க சதகா செய்யுங்க. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க தான் உங்களுக்கு தந்தோம். இன்னைக்கு நீங்க பென்ஸ் கார்ல போகலாம், பெரும் பெரும் அடுக்கு மாடி வீடுகள்ல வாழலாம், உங்களோட இருக்கக்கூடிய வசிப்பிடங்கள் பல கோடிகளுக்கு பொறுமதியான இடங்களாக இருக்கலாம். என்றாலும் இது அனைத்தையும் தந்தது நாங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, இன்னார்தான் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்க. இப்ப நாங்க வாழ்றோம். இதுக்கு முன்னால் உள்ள காலம் சிறு வயதில் இருந்தோம், அதற்கு முன்னால் உள்ள காலம் தாயுடைய கற்பறையில இருந்தோம், அதற்கு முன்னால் உள்ள காலம் விந்து துளியாக இருந்தோம், அதற்கு முன்னாலே எங்கட தாயும் தந்தையும் திருமணத்துக்கு ஆகுவதற்கு முன்னாலே நானும் நீங்களும் யார்? எங்க ரொம்ப வாப்பா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால எங்களை என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க? நாங்க யாருந்தே இல்லை. நம் எக்கும் ஷைஅம் மذ்கூரா, எங்களுக்கு எந்த ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த நிலைமையில இருந்து நாங்க தான் ரஸக்னாகும், உங்களை உருவாக்கினோம். தாயில வயிற்றுல பாதுகாத்தது நாங்க, 9 மாதங்களை பத்திரமா பாதுகாத்தது நாங்க, வெளியாக்கினது நாங்க, ஆளாக்கினது நாங்க, படிப்பறிவை தந்தது நாங்க, பிசினஸ் மூளையை தந்தது நாங்க, பிசினஸ் டெவலப் பண்ணது நாங்க, குடும்பத்துல மூத்த ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தது நாங்க, சமுதாயத்துல கண்ணியப்படுத்தினது நாங்க, வாகனத்தை தந்தது நாங்க, மனைவியை தந்தது நாங்க, பிள்ளைகளை தந்தது நாங்க, சமுதாயத்துல இன்னார் தான் நம்மளை அடையாளப்படுத்தினது நாங்க. ரஸக்னாகும், இப்ப நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம், நாங்க உங்களுக்கு தந்தத்தில் இருந்து நீங்க செலவழிங்க. இப்ப யாருக்கும் சொல்ல முடியாது நான் சம்பாதிச்சது ஏண்ட ஆற்றலால வந்தது, ஏண்ட பலத்தால வந்தது, ஏண்ட அதிகாரத்தால வந்தது, ஏண்ட அறிவாற்றலால வந்தது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்கும் மறுக்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்றான், ரஸக்னாகும்
நீங்க செலவழிங்க. எப்படி? ஐயத்திய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்து வலா ஷஃபா. உங்களோட மௌத்துக்கு முன்னால செலவழிச்சிருங்க. ஒரு காலம் வரும் உங்களோட வியாபாரமோ யாருக்கும் பரிந்துரையோ ஏற்றுக்கொள்ளப்படாத நாளுக்கு முன்னாலே உங்களோட சொத்து செல்வங்களை செலவழிங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க. ஏழை எளிய மக்களை பார்த்து நீங்க போயிட்டு கொடுங்க. கண்ணியமானவர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு அதாவது சதக்கா செய்யறது எப்படியாப்பட்ட பொருளை செய்யணும், சதக்கா செய்ய சொன்ன இஸ்லாம் எதை செய்யணும், எதை நாங்க எதை விரும்புகிறோமோ, நாங்க எதை உள்ளத்துல அதிகமாக ஆசைப்படுறோமோ அதை தான் சதக்கா செய்யணும். ஒருவர் பல ஆடைகள் இருக்கிறது, அல்மாரில் இருந்து கடைசியில இருந்து எடுக்கிறார் பழைய ஆடைய, ஃபேடாவின் ஆடைய, இதை நாங்க உடுக்கிறது தானே, இதை கொடுக்கிறது அல்ல, இது பேர் சதக்கா அல்ல. குர்ஆன் சொல்லுது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க விரும்புதல் இருந்து நீங்க எதை அதிகமாக விரும்புறீங்களோ, எதை அதிகமாக நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுல இருந்து அல்லாஹ்வுக்காக செலவழிக்காத வரைக்கும் நீங்க உண்மையான நன்மையை, பரிபூர்ணமான கூலியை நீங்க அடைந்து கொள்ள மாட்டீங்க என்ற குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். இப்ப நாங்க அடி பண்ணினது, அது பேடாவினது, பிஞ்சது, உடுக்க விருப்பம் இல்லாதது, இதை கொடுக்கிறது அல்ல. எங்களுக்கு எதை விருப்பமோ அதிலிருந்து தான் மக்களுக்கு கொடுக்கும். நான் எதை விரும்பி சாப்பிடுவனோ அதுதான் கொடுக்கணும். இவர் மூட்டை கணக்கையா வச்சிருக்கிறாரு, அந்த அரிசியில பண்டு அடிச்சிருக்குது, புழு வந்திருக்குது, இப்ப பாக்குறாரு இந்த வீசுறதுக்கு மனசு இடம் கொடுக்குது இல்ல, இதை கொடுக்குறது அல்ல சதக்கா. நீங்க கீரி சம்பா தின்றீங்களா, அதைத்தான் கொடுக்கணும். சிலவங்க நோம்புல சதக்கா அதாவது ஜகாத்துல் ஃபித்ர பிரிச்சிடுவாங்க. எப்படி? அவருக்கு ஆக குறைஞ்ச அரிசி ஏதோ, ஆக கீழ் வெளியில் எந்த அரிசி இருக்குதோ அந்த அரிசியை தான் கணக்கு பார்க்குது. இதல்ல சதக்கா. நாங்க எதை விரும்புறோமோ, எதை உடுக்க விரும்புறோமோ, எதை சாப்பிட விரும்புறோமோ அதை தான் கொடுக்கணும் சதக்கா. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் ஆக விருப்பமானது எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, பைருஹா என்ற தோட்டம். அந்த தோட்டத்தில் 600 ஈச்சப்பழ மரம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி போவாங்க. அந்த தோட்டத்துல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணற்றுல வரக்கூடிய நீர் ஒரு ருசியான, ஒரு சுவையான ஒரு நீராக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி போயிட்டு குடிச்சிட்டு வருவாங்க தண்ணீர். இப்ப இந்த ஆயத்தை இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த தோட்டமாக விருப்பம், இந்த தோட்டத்தை நான் இப்ப சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிட்டேன், நீங்க தந்துட்டேன், இதை ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பிரயோஜனங்களை பலன்களை நீங்க கொடுத்துக்கோங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உங்களோட குடும்பத்துல யாராவது மிஸ்கீன்கள் இருக்கிறாங்களா, சதக்கா எடுக்க கொடுக்க தகுதியானவங்க இருக்கிறாங்களா, சதக்கா கஷ்டத்தால் இருப்பாங்க, இதை பார்த்து பங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கு, சதக்கா செஞ்சிருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதுல பன்மடங்கு சிறப்பை தருவார். இன்பான் அல்லாஹ்வுடைய நெருக்கடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு உடனே செலவழித்தாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் கொடுத்தா அல்லாஹ் பன்மடங்கு சிறப்பாக்கி தருவான். வயுர்பி ஸதகா, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க, அல்லாஹ் சொல்றான் உங்களோட செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வீணாகாது. நீங்க நினைச்சிடாதீங்க, நான் இருக்கிறேன், நான் சதக்கா கொடுக்கிறேன், ஒரு தேவையோட இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் சல்லியை கொடுக்கிறேன், அல்லது எனக்கான முடிவு ஒரு 10,000 ரூபாய் சல்லியை கொடுக்கிறது, அல்லது மதரசால ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு பல்பை மாற்றேன், ஒரு ஃபேனை வாங்கி கொடுக்கிறேன், அல்லது மதரசால ஒரு பிள்ளையோட ஃபீஸ் சல்லியை கேட்கிறேன், ஏதோ அமைப்புல அல்லது ஏதோ ஒரு அமைப்புல நாங்க சதக்கா செஞ்சா நீங்க நினைச்சிடாதீங்க இந்த சதக்கா வீணாகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத். நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும், அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற சின்ன பல்பா இருக்கலாம், சவால்ல போடுற 100 ரூபாய் சல்லியா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல என்ன தாத்தன புள்ள நானட புள்ள படிப்பாரு, சப்பாத்து வாங்க வசதி இல்லாம இருக்கும், ஸ்கூல் பேக் கொண்டு வாங்கி கொடுக்க வசதி இல்லாம இருக்கும், ஏதோ ஒரு அமைப்புல நானா கடனாளியா இருப்பாரு, தங்கச்சி கடனாளியா இருப்பா, குடும்பத்துல ஏதாவது நோயாளிகள் இருப்பாங்க, இங்களையால ஏழுமான சதக்காவை செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், அம்பதத், அந்த சதக்கா இருக்குது நீங்க பூமியில நட்ட ஒரு விதைய போல. ஒரு பூமியில ஒரு விதைய நட்டாரு, அந்த விதை முளைச்சி சபஅ சனாபில் 7 கதிர்களாக முளைக்குது. ஒரு விதை 7 கதிர்களாக முளைக்குது.
ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பயிர்கள் வெளியாகுது. இத போலதான் உங்களோட சதகா. நீங்க கொடுத்தது 100 ரூபாய் தான், நீங்க கொடுத்தது 1000 ரூபாய் தான். அல்லாஹ் அந்த 1000 ரூபாவை 700ஆக பெருக்கி அல்லாஹ் 7 லட்சமாக உடையதுல பதிவு செய்கிறார். கொடுத்தது 100 ரூபாய் தான், அந்த 100 ரூபாவை 700 மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். வயிர்பி சதகா, அல்லாஹ் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள்ட்ட இருக்குதா கொடுங்க. உங்களை ஆளாக்குறது நாங்க, உங்களை டெவலப் ஆக்குறது நாங்க, பிசினஸ் முன்னுக்கு கொண்டு வரது நாங்க. நீங்க செலவழிக்கிற சல்லியால உங்களோட ஒரு காலமும் உங்களோட பிசினஸ் படுக்க போடுமா, இல்லாமல் ஆக்கிட மாட்டோம். இன்னும் உங்களுக்கு அதிகரித்து தருவோம். தபூக்குடைய யுத்தத்துடைய நேரம், கடும் வெயில் அடிக்குது, யுத்தம் ரெடியாகி பட ரெடியாகி கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட பலகீனமான பட, உதவிக்கு யாரும் இல்ல, ஆயுதம் இல்ல, வாகனங்கள் இல்ல. உடனே அலான் செஞ்சாங்க, மன் ஜஹத ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah. யார் இந்த தபூக்குடைய இந்த பலம் குறைந்த படையை உருவாக்குவாங்களோ, உதவி செய்வாங்களோ, அவங்களுக்கு ஃபலஹுல் ஜன்னah, சொர்க்கத்தை எடுத்து தாருகிற பொறுப்பு. உடனே வந்தாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு 200 ஊக்கியா தான், 200 ஊக்கியா தான், 400 ஊக்கியால 200 ஊக்கியா உங்களுக்கு நான் தாரேன். ஒரு ஊக்கியா என்பது அந்த காலத்துல 30 கிராம் தங்கத்துக்கு சொல்லுவாங்க ஒரு ஊக்கியா. இப்ப 200 ஊக்கியா இருந்தா கிட்டத்தட்ட 6 கிலோ தங்கத்தை கொண்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கையில போட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ்வை ரசூலையும் தவிர இந்த குடும்பத்துல வேற ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் தந்துட்டேன், எல்லாத்தையும் உங்களோட பாதையில தந்துட்டேன். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை கொடுத்து ஜனாதிபதியாக்கி கண்ணியப்படுத்தினார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீமா அதைத், நீங்க கொண்டு வந்தீங்க அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்வான். வபாரக்கல்லாஹு ஃபீமா அதைத், நீங்க எனக்கு தந்தீங்க இந்த சொத்து, அதிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். வபாரக்கல்லாஹு ஃபீ அம்ஸ ஃபீமா லக ஃபீமா அம்ஸத், அல்லாஹ் உங்களுக்கும் நீங்க வீட்டுல குடும்பத்துக்காக வேண்டி வச்சீங்களே அந்த சொத்திலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உலமாக்கள் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால மதீனாவுல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்ல இருக்கிறாங்க. பெரும் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு, பெரும் சண்டை போன்ற ஒரு ஆழ்வாரமான ஒரு சத்தம் கேட்குது. உடனே எட்டி பார்க்கிறாங்க, பெரும் ஒரு வியாபார கூட்டம் வந்திருக்குது ஷாம்ல இருந்து. கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த சத்தம் இது பெருநாள் மாதிரி இருக்குது, பெரும் சத்தத்தோட ஆர்வாரமா இருக்குது. 700 ஒட்டகங்கள், அதுல அத்தர் வகைகள், கோதுமைகள், வியாபார பொருட்கள், புடவைகள் எல்லாத்தையும் அந்த காலத்துல ஆக பிசினஸ் செய்யக்கூடிய ஆக ஃபாஸ்ட் மூவிங் அந்த பொருள் எல்லாம் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வியாபார கோஷ்டியில 700 ஒட்டகத்துல வச்சு வந்திருக்கு. கேட்டாங்க, இது யாரு? சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சொத்துகள் வந்திருக்குது, வியாபார கோஷ்டி வந்திருக்கு ஷாப்ல இருந்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சல்லிகள் சொத்துகள் இருக்குது, இவங்க சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. எப்படி தெரியுமா? சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுல் ஜன்னத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அபுவா, தவந்து கொண்டு தான் போவாங்க. எல்லாரும் இன்டர்நெட் வேகத்துல போனா இவங்க மட்டும் தவந்து கொண்டு தான் போவாங்க. ஓடி வந்தாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. என்னப்பா நீங்க சொல்றீங்க, யா உம்மஹாத்துல் முஃமினீன், நீங்க தான் இத சொன்னது, நீங்க தான் இத சொன்னது. ஆம், நான் தான் சொன்னேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே எனக்கு பயமாக இருக்குது, இந்த சொத்து செல்வங்கள் உலகத்துடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், உலகத்துல வாழ்க்கை முடிஞ்சிடும். இணையான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, மாலா ஐனுன் ரஹத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் காணாத, எந்த காதாலையும் கேட்க முடியாத, கேட்டிருக்காத, எந்த உள்ளத்தாலையும் கற்பனை கூட பார்க்க முடியாத அந்த சொர்க்கத்தான் எனக்கு வேணும். சொன்னாங்க, இன்னி உஷ்ஹிதுக, உங்களை நான் சாட்சியாக்குறேன், அஹ்லாமி அஹ்மாலிஹா வ அக்தாபிஹா வ அஹ்லாசிஹா, இந்த எல்லாத்தையும் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில தந்துட்டேன். 700 ஒட்டகம் இருக்கு, புடவை இருக்கு, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை,
முக்கியமானவர்களே அங்கேயும் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாட்சியாக்கி சொன்னாங்க, மறுமையில நீங்க எனக்கு சாட்சி சொல்லணும், நான் எல்லாத்தையும் நல்ல பாதையை தந்துட்டு வரலாறு ஆசிரியர் எழுதுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொத்துக்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து கொண்டே இருந்தாங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகாது. அல்லாஹ் சொல்றான், வயுர்பி ஸதகா, நீங்க சதகா கொடுங்க, உங்களை வளர்க்கிறது நாங்க, உருவாக்குறது நாங்க, டெவலப் பண்றது நாங்க, அல்லாஹ் வாக்களித்தாரு, அது பொய்யாகாது. அவங்களோட குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு வராசத் பிரிச்சாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னால அவங்களோட வராசத் பிரிக்கக்கூடிய நேரத்துல தங்கத்தை சவாலால் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. வரலாறு சொல்லுது, நம்முடைய நாட்டிலும் இருக்கிறாங்க செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, உதவி செய்யக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. மாணவர்களே, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் ஒளியாக்குவானே தவிர பிரகாசமாக்குவானே தவிர ஒரு காலம் அல்லாஹ் கீழே போட மாட்டான். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இது அல்லாஹ்வுடைய வாதா. இந்த சஹாபாக்கள் கிடைக்கிறாங்க. ஒரு ஏழை கஷ்டமான ஒரு வாலிபர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டம் இருக்குது, இந்த தோட்டத்துக்கு நான் மறைவாக தாப்ப கட்டி கொண்டு இருக்கிறேன், மதில் எழுப்பி கொண்டு இருக்கிறேன், நடுவில் ஒரு மரம் தடையாக இருக்குது யா ரசூலல்லாஹ். அந்த மரத்துடையவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மரத்தை எனக்கு தந்துருங்க, நான் அதற்குரிய கூலியை உங்களுக்கு தாரேன். அவர் மறுத்துட்டாரு, எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறதால இந்த வழக்கை எப்படியாவது எனக்கு முடிச்சு தந்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சொன்னாரு, இந்த மரத்தை அல்லாஹ்வுக்காக அவர் கொடுத்துருங்க, சதகா செஞ்சிருங்க, உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு இடத்தை நான் எடுத்தாரேன். அவர் சொல்றாரு, எனக்கு வானம். யார் சொல்லலாம், எனக்கு வானம். வரலாறு ஆசிரியர் 2 எழுதியிருக்கிறாங்க, ஒரு யூதர் என்பதாக எழுதியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த யூதர் சொல்லிட்டார் எனக்கு வானம் என்பதா. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சபையில் இருக்கிறாங்க. உடனே எழுப்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அந்த வியாபாரத்தை நான் முடிச்சு கொடுத்தா சொர்க்கம் எனக்கு நிச்சயமா? நீ கொடுத்த வாய்தா என்ன இருக்குதா? நான் மரத்தை வாங்கி கொடுக்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மரத்தை கொடுங்க, நான் சட்டி தரேன், உங்களுக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவு தான். அவர் சொல்லிட்டார், எனக்கு கொடுக்கலா. கடைசியா சொன்னாரு, மதீனால இருக்கிற ஒரு தோட்டத்தை பார்த்து சொன்னாரு, இந்த தோட்டத்தை உங்களுக்கு தெரியுமா? இந்த புஸ்தான் உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னார், மதீனா வாசிகளுக்கு அந்த தோட்டத்தை தெரியாம இருக்குமா? அந்த தோட்டம் பிரபல்யமான தோட்டமே, பல நூற்றுக்கணக்கான ஈச்சப்பழ மரம் இருக்குது, வருஷத்துக்கு பல லட்சங்கள் இன்கம், அதுல பல ரூபியாத்துகள் இன்கம், அதை யாருக்காவது தெரியாம இருக்குமா? அவர் சொன்னார், அந்த தோட்டத்துல ஓனர் நான் தான், அந்த தோட்டத்துல ஓனர் நான் தான். அந்த தோட்டத்தை உங்களுக்கு தந்தா இந்த ஒரு மரத்தை எனக்கு தந்துடுவீங்களா? உங்கள்ட்ட இருக்கிற இந்த மரத்தை எனக்கு தந்துடுவீங்களா? அவர் கேட்டார், ஒரு பைத்தியமா, என்னை வச்சு விளையாடுறீங்களா நீங்க? சொன்னார், இல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு மரத்துக்கு அந்த தோட்டத்தை அப்படியே உங்களுக்கு தந்துட்டேன்னா. சொன்னார், ஓகே சரி. இப்ப அந்த மரத்தை எழுதி வாங்கியாச்சு. அந்த மரத்தை யார் கேட்டு வந்தார்? அந்த வாலிபருக்கு மரத்தை கொடுத்துட்டாங்க, நீங்க வச்சுக்கோங்க, வெட்டிடுங்க மரத்தை என்ன கொடுத்தாச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரத்தை முடிச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் நிச்சயமா? சொன்னாங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தஹ்தா, இன்னொரு அழகான செயலை செஞ்சிட்டீங்க, இன்னொரு நலவான செயலை செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சொர்க்கம் நிச்சயம். நீங்க கொடுத்த இந்த ஈச்சம்பழம் இந்த தோட்டத்துக்கு பகரம் அல்லாஹ்வுடைய மாளிகையில, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துல நான் எடுத்தார மரத்துல பொறுமதி தெரியுமா? 100 வருஷம் வேகமாக ஓடக்கூடிய குதிரை 100 வருஷம் அந்த மரத்தை மேல ஓடினாலும், அந்த மரத்துடைய நிழலில் 100 வருஷம் அந்த குதிரை ஓடினாலும், அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அந்த சொர்க்கத்தில் உள்ள மரத்தின் நிழல கூட அந்த குதிரை தாண்டி நிற்காது. அவங்க யோசிச்சாங்கன்னா, கொடுத்தா அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தாரது இருக்கிறது, உள்ளத்தால கற்பனை பண்ண முடியாது, உள்ளத்தால சிந்திக்க முடியாது, எங்கட புத்திக்கு படாது. கண்ணியமானவர்களே, எங்களால ஏழுமான அளவுக்கு சதகா செய்வோம், நல்ல விடயங்களுக்கு செய்வோம். அடுத்தது கண்ணியமானவர்களே, யாருக்கு சதகா செய்வது? இப்ப சதகா செய்யறதுன்னா யாருக்கு கொடுக்கிறது? குர்ஆன் சொல்லுது கண்ணியமானவர்களே, தபில் குர்பா, முதலாவது உங்க குடும்பத்தை பாருங்க. கவலையான விஷயம் என்னன்னா, கொழும்புல சில மக்கள் ஜகாத் கணக்கு பிரிப்பாங்க, ஜகாத கணக்கு பிரிப்பாங்க.
சம்பாதிக்கிறது மருதானு சொல்லுவோம். இந்த மஹல்லா மருதான மஹல்லால சம்பாதிக்கிறாங்க, ஒழுங்கு வட்டாரத்தை சம்பாதிக்கிறாங்க. அவருடைய கடைக்கு முன்னால அவருடைய தொழில் செய்யற இடத்துக்கு முன்னால பல ஏழைகள் இருப்பாங்க, அல்லது குடும்பத்தொழிலுக்கு ஜகாத் எடுக்க தகுதி வாய்ந்தவங்க இருப்பாங்க, சதக்கா எடுக்க தகுதி வாய்ந்தவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. மஹல்லாக்கு பல தேவைகள் இருக்கும், மஹல்லாக்கு பல விடயங்கள் நலவுகள் தேவையான விடயங்கள் இருக்கும். ஆனா கொடுக்கிறது வேலையை கோபி. மாணவர்களே, நாங்க முதலாவது என்னோட குடும்பத்தை பார்க்கணும், உள்ளுக்க பார்க்கணும். நானா கடல்ல இருப்பாரு, தங்கச்சி பசியில இருப்பா, பெரிய தாத்தா இருப்பா பெரும் பிரச்சனையோட, குமருக்குள்ளே சுமந்து இருப்பா, எப்படி முடிச்சு கொடுக்குறேன்னு வழி தெரியாம இருப்பா. கண்ணியமான சதக்காவை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு முதலாவது கொடுங்க. உங்களோட சதக்காவை கொடுங்க அவங்களுக்கு. வெளியில தேட முன்னால உள்ள பாருங்க, உள்ளுக்கு இருக்கிற விஷயம் சீராவிட்டா, உள்ளுக்கு நாளோட விஷயம் கிளியரா, தாத்தாட விஷயம் கிளியரா, தங்கச்சிட விஷயம் கிளியரா, சாச்சாட விஷயம் கிளியரா, வாப்பாட குடும்பத்துல விஷயம் கிளியரா விட்டா, அப்படி முதலாவது அவங்களை பார்க்கணும். கண்ணியமானவர்கள், அவங்களுக்கு எல்லாரும் ஏழுமானதை கொடுங்க, குடும்பத்துக்கு செலவழிங்க. அபூ தஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைருஹாவுடைய தோட்டத்தை கொடுத்தோடனே சொன்னாங்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செலவழிச்சு போடுங்க. கண்ணியமானவர்கள், குடும்பத்தை பார்ப்போம். குடும்பத்துல பிரச்சனையில தவறாம ஹராத்துல விழுந்து நானா வட்டியில கைய வச்சு எப்படி வெளியே வரையலான்னு தடுத்துக்கொண்டு தடமாறி கொண்டு இருப்பார். அவரை ஹராத்திலிருந்து வெளியாகுங்க, அவரை வெளியாகுங்க, அவரோட வாழ்க்கையில வரத்தை செய்வான். கண்ணியமான குடும்பம் ஓகேயா? குடும்பத்தில் எடுக்க யாருமே இல்லையா? மஹல்லா வாசிகளை பாருங்க, மஹல்லால தேவைகளுடையவங்க இருப்பாங்க, ஜகாத் எடுக்க தகுதி வாய்ந்தவங்க இருப்பாங்க, சதக்கா எடுக்க தகுதி வாய்ந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஜகாத்துக்கு தான் அல்லாஹ் இன்னாரை பிரிச்சிருக்கிறான், சதக்காவுக்கு பிரிச்சதல்ல. ஏற்பட சதக்கா மஹல்லா வாசிகள் ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க, கரண்ட் பில் கேட்ட வசதி இல்லாத இருப்பாங்க, பிள்ளைகள் 6 பிள்ளை 5 பிள்ளை படிக்க வைக்க வசதி இல்லாத இருப்பாங்க. அவங்கள பார்த்து செலவழிங்க, அவங்களோட துஆ அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யும். அவங்கள மக்கள் இருக்கிறாங்க, கஷ்டத்தோட கடனோட இருப்பாங்க, அவங்கள பார்த்து செலவழிங்க. மஹல்லால தேவைகள் இருக்கும், மஸ்ஜிதுடைய தேவைகள் இருக்கும், செலவழிங்க. கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்டிருக்கிறது, மன் பனா லில்லாஹி பைத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. உலகத்துல யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மாளிகையை கட்டுறாரோ, மாளிகை கட்டுறா எப்படி ஒரு புறா கூட்டுட அளவு சரி ஒரு விடயத்தை அல்லாஹ்வுக்காக செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய கூலி சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை எடுத்து கொடுப்பார் என்பதாக சொன்னார். கண்ணியமா யோசிச்சு பாருங்க, இந்த மஹல்லால நாங்க தொழுகிறோம், இந்த மஸ்ஜிதில் இருக்கிறோம், இந்த இடத்தை மஸ்ஜிதுக்காக வாங்கி வக்ஃப் பண்ணவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் எவ்வளவு பிரகாசமாக்கி கியாமத் நாள் வரைக்கும் இங்க செய்யற ஒவ்வொரு சுஜூதுடைய நன்மையும் அல்லாஹ்வுடைய கபருக்கு அனுப்பி கொண்டே இருப்பான். வாழ்க்கையை பரக்கத்தாக்கி பிரகாசமாக்கி குடும்பத்தை அல்லாஹ் வெளிச்சமாக்கி கொண்டே இருப்பான். இதுதான் கண்ணியமானவர்களே வாழ்க்கையில் உள்ள உண்மையான வெற்றி, உண்மையான வியாபாரம், உண்மையான பெனிஃபிட். இதுதான் அழிவே இல்லாத. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஉ மர்தாக்கும் பிஸதகா. உங்களோட சதக்காவை கொண்டு உங்களோட நோய்க்கு நிவாரணம் தேடிக்கோங்க. செலவங்க செலவழிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சாங்க, நோயை கண்டுபிடிக்கிறாங்க. செலவங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சாங்க, இன்னும் அவருடைய நரம் இழுப்பட்டு படுத்த படிக்கையில தான் இருக்கிறார். இன்னும் அவருடைய நோய்க்கு என்னன்னு தெரியா? கண்ணியமான உண்மையான இஸ்லாஸோட அல்லாஹ்வுக்காண்டி கொடுங்க, அல்லாஹ் அவருடைய நோயை அந்த சதக்காவின் மூலமாக காப்பாற்றப்படுத்துவான். இது ஹதீஸ். ஆனா கொடுக்கிற சதக்கா அது மஸ்ஜிதுக்காக இருக்கலாம், மஹல்லாக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம். இஸ்லாம் முக்கியம் உள்ளது. அடுத்தவனுக்கு காட்ட Facebookல போட்டுக்கொண்டு, யூடியூப்ல போட்டுக்கொண்டு அரசியல்வாதிகள், அந்த அரசாங்கம், அந்த அரசியலுடைய நேரம், அந்த எலெக்ஷனுடைய நேரத்துல நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், நாங்க தான் அதை கட்டினோம், நாங்க தான் இதை உருவாக்கினோம் என்ற வெறையடிக்கிற சதக்கா அல்ல. இஹ்லாஸான முறையில உண்மையான ஹதீஸ்ல வந்திருக்கு, ஹத்தா லா தஅலம ஷிமாலு. நீங்க செய்யற சதக்கா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் உங்களோட இடது கைக்கு விலக கூடாது. நீங்களுக்கும் உங்களுக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு அதோட கொடுத்துட்டீங்களா முடிஞ்சி. இரண்டாவது சதக்கா எடுத்தவர் உங்களுக்கு அடிமை கிடையாது. பில் மன்னி வல் ரிஆ அன்னாஸ். அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கும் செய்யக்கூடாது, எடுத்தவர் உங்களுக்கு அடிமையும் கிடையாது. சதக்கா எடுத்தவரோ அவர் நாங்க சொல்ற வேலையை செய்யணும், அவர் அதை செய்யணும், அவர் எங்களை விட்டு முன்னுக்குதான் இருக்கிறாரு, அவர் அப்படித்தான் இருக்கிறாரு, அப்படி எந்த ஒன்றும் எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட வைக்கலாம். இந்த சதக்காக்கு தான் நல்ல இடத்துல கூலி. அவர் எடுத்துட்டாரா, இதற்கு முன்னால் உங்கள்கிட்ட எடுக்க முந்தி அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்போ அதே தொடர்பு தான். எந்த சண்டை வராலும், முரண்பாடுகள் வரலாம், எந்த சந்தர்ப்பத்திலையும் கொடுத்த சதக்காவை சொல்லி காட்டினா சக்தி எடுத்தது அவரே, மிருகம் சக்தி எடுத்தது அவர் சாப்பிட்டதுக்கு சமமானதுதான் அந்த சதக்கா. செஞ்சது முடிஞ்சு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் காட்டி செஞ்சுட்டோம், அல்லாஹ் கூலிய தருவான்.
அடுத்தது கண்ணியமானவர்கள் இஹ்லாஸான முறையில் செய்யணும். யாருக்கும் தெரியாம அல்லாஹ்வுக்காக செஞ்சிடணும். அலி ரலியல்லாஹு அவங்க வஃபாத்தாகி ஜனாஸா வைக்கப்பட்டிருக்குது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க குளிப்பாட்டுறதுக்கு. அவங்களோட வாப்போட ஷோல்டர்ல கருப்பகுதி, அதாவது மூட்டை தூக்கி தூக்கி கருப்பகுதி கருப்படுத்தி கணக்கட்டையாக இருக்கு. கேட்டாங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க வாப்போட மேல நாங்கள் இதை கண்டதே இல்லை, எனக்கு தெரியாவே. அப்பதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னால்தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேள்விப்படுது, உங்களோட வாப்பா ஆட்சியில் இருந்த காலத்துல தேவையுடைய மக்களை பிடிச்சு ஆராய்ச்சி பார்ப்பாங்க. யார் யார் தேவையுடைய மக்களோ அவங்களுக்கு போயிட்டு அவங்களோட கையாலேயே ஷோல்டர்ல மூட்டையை தூக்கி போயிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டு வாசல்ல போயிட்டு வச்சுட்டு வந்துருவாங்க. இது அவங்களோட வழக்கமான ஒரு இபாதத்தாக இருந்து அந்த பொதி சுமந்த மூட்டையின் மூலமாக அதன் மூலமாக வந்த அடையாளம் தான் அவங்களோட வாப்பாக்கு இருப்பதாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் விளக்கப்படுது. அன்பார் அல்லாஹ்